அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது காயத்ரி மந்திரத்தின் மகிமை பற்றிய ஒரு உதாரண கதை தான். பார்க்கலாமா? ஒரு சமயம் ஒரு பிராமணர் பூணல் தயாரித்து கொடுத்து அதில் வரும் வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பூணல் தயாரிப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் அந்த பிராமணர். அந்த ஊர் அரசன் மிகவும் சத்தியவான். சொன்னால் சொன்னபடி அனைவருக்கும் செய்வான். அரசன் ஊர் மக்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஓரளவு உதவி வந்தார். பிராமணரின் பெண்ணிற்கு திருமண வயது வந்தது. காயத்ரி தேவியை ஒருமனதாக எண்ணி ஜபிக்க பிராமணர் எந்த கவலையும் இல்லாமல் இருந்தார் என்றாலும் அவரது மனைவி பெண்ணின் திருமணத்திற்கான பொருளை அரசனிடம் பெற்று வரும்படி பிராமணரை தூண்டிவிட்டார். அவரும் மன்னனிடம் சென்றார். மன்னனும் பிராமணரை வரவேற்று உபசரித்தார். பிராமணரும் தன் மகளுக்கு திருமணம் நிச்சயித்திருப்பதாகவும் அதற்கான பொருள் தேவை என்பதாலே தங்களிடம் வந்திருப்பதாகவும் கூறினார். நான் தருகின்றேன் என்று மன்னன் எவ்வளவு பொருள் தேவை என கேட்டார். கூசி குறுகிய பிராமணரோ தன்னிடமிருந்த பூணலை காட்டி இதன் எடைக்குரிய பொற்காசை கொடுத்தால் போதும், சமாளித்துக் கொள்கின்றேன் என்று கூறினார். மன்னர் நகைத்தார். சரி, உங்கள் இஷ்டம் என்று சொல்லி ஒரு தராசை எடுத்து வர சொல்லி பூணலை அதிலிட்டு மறுபக்கம் சில பொற்காசுகளை வைக்க சொன்னார். பூணல் இருக்கும் பக்கம் தராசு தட்டு தாழ்ந்தே இருந்தது. மேலும் பொற்காசுகளை வைக்க வைக்க பூணல் இருக்கும் தட்டு தாழ்ந்தே இருந்தது. தராசு போதவில்லை. சரி என்று பெரிய தராசை கொண்டு வர செய்தான் மன்னர். மேலும் பொற்கட்டிகள், வெள்ளிக்கட்டிகள், நகைகள், ரத்தினங்கள் என இட இட தராசு தட்டு தாழ்ந்தே இருந்தது. தன் கஜானாவே காலியாகுமோ என பயந்த மன்னன் மந்திரியை பார்த்தார். சமயோசிதமான மந்திரியோ, பிராமணரே, இன்று போய் நாளை வந்து வேண்டிய பொருளை பெற்று கொள்ளுங்கள் என்றும் அதேபோல் நாளை வருகையில் புதிய பூணலை செய்து எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். பிராமணருக்கோ அரசனிடம் பொன் போதவில்லை. நாளை வர சொல்கின்றார். நாளை மேலும் நிறைய கிடைக்கும், அதனை எப்படி கொண்டு செல்வது என்று அடுத்த நாள் கிடைக்கும் பொன்னை பற்றியே சிந்தித்து கொண்டு இருந்தார். இத்தனை நாட்களாக மனதில் இருந்த அமைதியும் அவருக்கு தொலைந்தே போனது. மன்னன் எவ்வளவு பொருள் தருவார்? பெண்ணின் திருமண செலவு போக நமக்கு நிறைய இருக்குமே, அதை வைத்து என்னென்ன செய்யலாம் என்ற பிராமணரின் மனம் அலைப்பாய்ந்தது. அன்று இரவு அவரால் தூங்க முடியவில்லை. காலை எழுந்ததும் அவசர அவசரமாக நித்திய கர்மானுஷ்டங்களை முடித்தார். பூணலை செய்ய ஆரம்பித்தார். வாய் என்னவோ வழக்கப்படி காயத்ரியை ஜபித்தாலும் மனம் அதில் பூர்ணமாக ஈடுபடவில்லை. தடுமாறினார். ஒரு வழியாக பூணலை செய்து முடித்தவர் அதை எடுத்துக்கொண்டு மன்னனை காண விரைந்தார். அரசவையில் மீண்டும் தராசு கொண்டு வரப்பட்டது. அன்று அவர் தயாரித்த பூணலை தராசு தட்டில் இட்டு இன்னொரு தட்டில் சில பொற்காசுகளை வைக்க சொன்னார் மன்னர். சில பொற்காசுகளை வைத்ததும் பொற்காசுகள் இருக்கும் தட்டு தாழ்ந்து விட்டது. அவற்றிலிருந்து சில பொற்காசுகளை எடுத்துவிட்டு ஒரே ஒரு பொற்காசை வைக்க தட்டு சமமாயிற்று. அதை வாங்கி கொண்டார் அந்த பிராமணர். ஒரு பொற்காசு திருமணத்திற்கு போதாது என்று திருமணத்திற்கு தேவையான பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினார் மன்னர். பிராமணர் அங்கிருந்து சென்றதும் மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம். மந்திரியிடம் கேட்டார். முதலில் எவ்வளவு பொருளை வைத்தாலும் தாழாத தட்டு இன்று சில பொற்காசுகளை வைத்ததுமே தாழ்ந்தது ஏன் என்று. அதற்கு மந்திரி சொன்னார், மன்னா, இந்த பிராமணர் உண்மையில் மிக நல்லவர்தான். இத்தனை நாட்கள் பணத்தாசை ஏதும் இல்லாமல் காயத்ரி தேவியை மட்டுமே சிந்தித்து கொண்டு காயத்ரி மந்திரத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டு இருந்தார். தன்னுடைய பெண்ணின் திருமண தேவைக்காக தான் உங்களை நாடி வந்தார். வந்தபோது அவர் கொடுத்த பூணல் அவர் ஜெபித்த காயத்ரியின் மகிமையால் அதிக எடை கொண்டு தனக்கு நிகரில்லாமல் இருந்தது. அந்த பூணலை வைத்திருந்தால் ஒருவேளை உங்கள் நாட்டையே கொடுத்தாலும் அதற்கு நிகராக தராசு தட்டு சரிசமமாகாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது காயத்ரி மந்திரம். ஆனால் அவரை திரும்ப வர சொன்ன போது அவர் நவரத்னம் எவ்வளவு கிடைக்கும், பொன் எவ்வளவு கிடைக்கும் என்ற சிந்தனையில் காயத்ரி தேவியை சிந்திக்காமல் வாயால் மட்டுமே மந்திரத்தை சொல்லிக்கொண்டு பூணலை செய்தார். மனம் ஒருமித்து சொல்லவில்லை. எனவே இன்று அவர் கொண்டு வந்த பூணலில் மகிமை ஏதும் இல்லை. அதனால்தான் பொற்காசுகளை வைத்ததுமே தட்டு தாழ்ந்து விட்டது என்றார் மந்திரி. இதன் மூலம் நமக்கு தெரிய வருவது என்ன? காயத்ரி மந்திரத்தின் மகிமை எண்ணற்றவை என்பதற்கான உதாரண கதை தான் இது. நன்றி, வணக்கம்.